நண்பர்கள்லாம் பின்னாடியே வந்து அவருக்கு பேட்டி எடுக்க வருவாங்க. மைக்லாம் இல்லங்க. அந்த காலத்துல ஜோல்னா பையும், ஒரு நோட்டும், ஒரு பேனாவும் தான் இருக்கும். ஸ்ரீஜா தான் விஜயலட்சுமியா வருவாங்க. அவங்களுடைய அம்மாவும், அண்ணனும் வரும்போது அவங்க கிட்ட போயிட்டு பேட்டி எடுத்து தொல்ல குடுப்பாங்க. அவங்களும் வந்து எதுவும் பேசாம உள்ள வந்துடுவாங்க. இப்போ கோர்ட் சீன் ஆரம்பிக்கும். கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது, எல்லாமே ஜெய்சங்கருக்கு ஆப்போசிட்டா தான் முடியும். இத பார்த்துட்டு நாகேஷ் பயங்கர சந்தோஷப்படுவாரு. எப்படியாச்சும் தூக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைப்பாரு. அதே மாதிரி தூக்கு தண்டனை சொல்லிடுவாரு ஜட்ஜ். வைஜிக்கு ஒண்ணுமே புரியாது. எந்த தப்புமே செய்யாத நான் எதுக்கு இந்த மாதிரி நான் தூக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. எதுவுமே பேச மாட்டாரு. பேசாம அவர் வந்து ஜீப்ல ஏறி ஜெயிலுக்கு போயிடுவாரு. இப்ப வீட்ட காமிப்பாங்க. சத்யபிரியா அழுதுட்டு இருப்பாங்க. வைஜி சொல்வாரு, "நீ கவலைப்படாதீங்க. நான் வந்து ஹை கோர்ட்ல போய் இந்த கேஸ மூவ் பண்ணி எப்படியாச்சும் விடுதலை வாங்கி குடுக்குறேன்னு." இங்க ஜெயகணேஷும் ஸ்டாலியும் பேசிப்பாங்க. நமக்கு ஜெயகணேஷ் மேலேயும் ஒரு டவுட் வரும். நாகேஷ் மேலேயும் ஒரு டவுட் வரும். அ வைத்தியர் சொல்வாரு, "இல்ல நான் வந்து என் ஃப்ரெண்ட் மூலியமா நான் இத கண்டிப்பா முடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வருவாரு. மம்முட்டிய காமிப்பாங்க. ஒரு ஏதோ ஒரு அட்வொகேட்டு மாநாடுக்கு மம்முட்டி தலைமை தாங்க வந்திருப்பாரு. அவர் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வராரு. வந்தவுடனே அவர வந்து மாநாடு முடிஞ்ச உடனே கார்ல தியாகு ரூமுக்கு கூட்டு போவாரு. அவர் தங்கியிருந்த ரூமுக்கு. அங்க சுரேஷ் சக்கரவர்த்தி இருப்பாங்க. வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜாலியா பேசிப்பாங்களோ, அந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது தான் மம்முட்டிக்கு வைஜி மகேந்திரன்